ஸோ இன்றைக்கு நாங்கள் வந்து தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலே 11லிருந்து 16 வரை உள்ள பகுதிகளை பார்க்க போகிறோம். அதிலே 11வது இறைவார்த்தை, தொடக்க நூல் 7ஆம் அதிகாரத்திலே 11வது இறைவார்த்தையை ராஜி நீங்கள் வேணும்னா வாசிக்கலாம். 11வது இறைவார்த்தையை நான் வாசிக்க கேட்கலாம். நோவாவின் வாழ்க்கையின் 600ஆம் ஆண்டின் 2ஆம் மாதத்தில் 17ஆம் நாளன்று பேர் ஆழத்தின் ஊற்றுக்கள் எல்லாம் பீறிட்டெழுந்தன. வானங்களின் இன்னும் ஒன்று ஓகே, வானங்களின் மதகுகள் திறக்கப்பட்டன. ஓகே. கேள்வி: பேர் ஆழத்தின் ஊற்றுக்கள் எப்போது பீறிட்டெழுந்தன? நோவாவின் வாழ்க்கையின் 600ஆம் ஆண்டின் 2ஆம் மாதத்தில் 17ஆம் நாளன்று. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த பகுதியிலே பார்த்தீர்கள் என்றால் நோவாவினுடைய வயது, ஆண்டு, மாதம், நாள் எல்லாம் சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஸோ அது வந்து எதை நமக்கு காட்டுகிறது என்று பார்த்துக்கின்றால், முதலாவதாக நோவாவின் வாழ்க்கையின் 600ஆம் ஆண்டின் 2ஆம் மாதத்தில் 17ஆம் நாள் அன்று அப்படி என்று சொல்லப்படும் பொழுது, முதலாவது பார்த்துக்கின்றால் அந்த அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நாள், சரியான நாள் என்ன, அதாவது சரித்திரபூர்வமாக அது ஏற்பட்டது என்பதை காட்டுகிற ஒன்றாகவும், அதே நேரத்திலே அது நோவாவினுடைய வாழ்க்கையிலே அது எப்பொழுது ஏற்பட்டது என்பதை சரியான ஒரு நாள் குறிப்பிடப்படுவதையும் நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்திலே நோவாவினுடைய வயதும் அங்கு சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டுகள் நோவா வந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கின்றார். ஸோ இந்த சம்பவம் பார்த்து என்றால் ஒரு வரலாற்று சம்பவத்தையும் அதே நேரத்தில் நோவாவினுடைய வயதையும் நமக்கு அது எடுத்து காட்டுகின்றது. அதே நேரத்தில் இறைவன் என்ன சொல்லுகின்றாரோ அது கட்டாயமாக அந்த காலத்திலே, அந்த நேரத்திலே அது நிறைவேற ஆரம்பிக்கிறது அல்லது நிறைவேறுகிறது என்பதையும் அது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அதுக்கு பின்பு அடுத்த பகுதி, அடுத்த வார்த்தையை என்ன சொல்லுகிறது பாருங்கள், பேராளத்தின் ஊற்றுக்கள் எல்லாம் பீறிட்டெழுந்தன. ஸோ இப்போ வந்து ஆண்டவர் சொன்னது போலவே வெள்ளம் உலகத்துக்கு வர ஆரம்பிக்கிறது. மக்களால் இதை நம்ப முடியவில்லை, ஆனால் இப்பொழுது அது நடக்க ஆரம்பிக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தால் பேராளத்தின் ஊற்றுக்கள் எல்லாம் பீறிட்டெழுந்தன என்றால் நிலத்திலிருந்து தண்ணி வர ஆரம்பிக்கிறது முதலாவது. சரியோ, நிலத்திலிருந்து, நிலப்பகுதியிலிருந்து தண்ணீர்கள் வந்து பூமிக்குள் வர ஆரம்பிக்கின்றது. அதுக்கு பின்பு அடுத்த பகுதி வானத்தின் மதகுகள் திறக்கப்பட்டன. இப்போ அதுக்கு பிறகு வந்து வானத்திலிருந்து தண்ணி வர ஆரம்பிக்கிறது. ஸோ 2 இடத்திலிருந்து தண்ணீர் வந்திருக்கிறது. ஒன்று நிலத்திலிருந்து, அதுக்கு பின்பு வானத்திலிருந்து தண்ணீர் வந்திருக்கின்றது. ஸோ இந்த பகுதி முழுவதும் உங்களுக்கு என்ன காட்டுகின்றால், கடவுள் ஒன்றை சொல்லும் பொழுது அதை அவர் செய்கின்றார். அது எவ்வாறு நிறைவேறும் என்று நமக்கு தெரியாது, ஆனால் இறைவனுடைய திட்டப்படி அவைகள் வந்து நிறைவேறுகின்றது என்பதை தான் அது காட்டுகிறது. ஸோ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற முக்கியமான பாடம் என்னவென்றால், ஆண்டோர் வகுத்த திட்டத்தின்படி அதன் காலத்திலே எல்லாம் நிறைவேறி ஆகும். கடவுளுடைய திட்டத்தை எந்த மனிதனுடைய சக்தியாலும் அதை தடுக்க முடியாது என்கின்ற ஒரு நல்ல பாடத்தை இந்த முதல் பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். அதுக்கு பின்பு 7ஆம் அதிகாரத்திலே 12வது இறைவார்த்தை, தொடக்க நூல் 7ஆம் அதிகாரத்திலே 12வது இறைவார்த்தையை ஐ திங்க் இது சின்ன வசனமா இருக்கிறதுனால மதியக்கா வாசிக்கலாம். 40 பகலும் 40 இரவும் மண்ணுலகில் பெருமழை பெய்தது. இத்தனை நாட்கள் மண்ணுலகில் பெருமழை பெய்தது, 40 பகலும் 40 இரவும். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து 40 நாட்கள் வந்து பெருமழை பெய்கிறது என்பதை பார்க்கின்றோம். ஸோ அதில் முதலாவது பகுதி பார்த்தீங்கன்றால் 40 பகலும் 40 இரவும் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது முழு நாளை, அதுக்கு பகலும் இரவும் முழு நாளை வந்து அது காட்டுகிறது. ஸோ இந்த 40 என்பது நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம். 40 என்பது ஒரு மனம் திரும்புதலின் காலம் அல்லது சோதனையின் காலம் என்று வேதாகமத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் திருச்சபையில் வந்து அந்த 40 நாளை மனம் திரும்புகின்ற ஒரு காலமாக பார்க்கப்படுகின்றது. ஸோ அப்போ இந்த 40 நாள் பகலும் இரவும் மழை பெய்கிறது அப்படி என்று சொன்னால், உண்மையிலேயே பார்த்தீர்கள் என்றால் அந்த மக்களுடைய அந்த பாவத்தினுடைய தண்டனையை கூட இந்த 40 நாட்கள் வந்து எடுத்து காட்டுகிறது. 40 நாட்களாக அந்த மழை பெய்கிறது என்றால் 40 நாட்கள் வந்து இறைவன் பழையதை அழித்து
புதியதை உருவாக்குவதற்காக இங்கு வந்து செயல்படுகின்றார். ஆம், இந்த 40 என்பது ஏற்கனவே நான் சொன்னது போல வேதாகமத்திலே தனிமையை குறிக்கின்ற ஒரு காலமாக என்றால் இப்போ இயேசுநாதர் வந்து 40 நாட்கள் தனிமையாயிருந்து அவர் நோன்பு இருந்தார். ஸோ தனிமையை கூட 40 நாட்கள் குறிக்கிறது, சோதனையை 40 நாட்கள் குறிக்கிறது. அதே நேரத்திலே மன மாற்றத்தை இந்த 40 நாட்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. சரி, அதுக்கு பின்பு பார்த்துக்கொண்டால் 40 இரவும் பகலும் மண்ணுலகில் பெருமழை பெய்தது அப்படி என்று சொல்லப்படுகிறது. ஸோ இங்கே வந்து தண்ணீர் பார்த்தீர்கள் என்றால் பெருமழை பெய்தது. ஸோ இந்த சில நேரத்திலே நாம் அதை சிந்திக்காமல் இருக்கலாம், ஆனால் சில நேரத்திலே இப்படியும் மக்கள் சிந்திப்பார்கள். எதற்காக கடவுள் வந்து வெள்ளத்தினால் அழிக்கிறார், வேற ஒன்றையும் பயன்படுத்தாமல் ஏன் வெள்ளம் வருகிறது, தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது அப்படி என்று கூட பார்க்கிறவர்கள் உண்டு. ஸோ வெள்ளம் என்பது, தண்ணீர் என்பது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இறைவன் ஒன்றை தூய்மைப்படுத்துவதற்காக தண்ணீர் பயன்படுத்தப்படுவதை பரிசுத்த வேதாகமத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையிலே தான் திருமுழுக்கு எடுக்கும் பொழுது கூட தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. சரியா, திருமுழுக்குக்கு தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. அது எதற்காக என்றால் பழைய பாவங்கள், அதாவது பாவம் கழுவப்பட்டு நாங்கள் கடவுளுக்குள்ளே கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம் என்பதற்காக தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. அதுபோல இங்கே வந்து மண்ணுலகிலே பெரும் மழை பெய்தது. கடுமையான ஒரு 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 சோதனைக்குரிய ஒரு காலம் இந்த காலம். நோவாவினுடைய வாழ்நாட்களிலே மக்கள் எல்லாரும் ஒரு பெரிய துன்பத்தை சந்தித்த ஒரு காலம் இந்த காலம். அதே நேரத்தில் இறைவன் தன்னுடைய நீதியை இப்பொழுது வெளிப்படுத்துகின்றார். அதாவது தீமையை கண்ட இறைவன் இப்பொழுது அந்த தீமைக்கு முடிவு கொண்டு வருகின்றார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற ஆன்மீக பாடம் இதில் பார்த்து கண்டால், நாங்கள் மனிதர்கள் செய்கிற தீமைகளுக்கு பாவத்தினுடைய விளைவு நிச்சயமாக வரும் என்பதை இது எடுத்து காட்டுகின்றது. அதே நேரத்திலே கடவுள் உண்மை நீதியாக செயல்படுவார் என்பதையும் இது எடுத்து காட்டுகின்றது. அதனாலே நாம் மனம் திரும்பும் பொழுது கடவுள் அதிலிருந்து எங்களை மன்னிக்கின்றார் என்பதையும் எடுத்து காட்டுகின்றது. கடவுளை நம்பி வாழுகிறவர்களை இறைவன் பாதுகாத்துக் கொள்ளுகின்றார் என்பதையும் இது நமக்கு எடுத்து காட்டுகின்றது. சரி, இப்போ நாம் வந்து அடுத்த இறைவார்த்தை பகுதியிலே நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், தொடக்க நூல் 7ஆம் அதிகாரத்திலே 13வது இறைவார்த்தை. ஸோ இதை வாசிக்காத வேறொருவர் வாசிக்கலாம். தொடக்க நூல் 7:13. நோவா தம் புதல்வர் சேம், காம், எப்பேத்து தம் மனைவி, தம் புதல்வர் மூவரின் மனைவியர் ஆகியோருடன் அன்றே பேழைக்குள் நுழைந்தார். கேள்வி: நோவாவுடன் பேழைக்குள் நுழைந்தவர்கள் யார்? தம் புதல்வர் சேம், காம், எப்பேத்து, அவரின் மனைவி, அவரின் புதல்வர் மூவரின் மனைவியர். ஓகே, குட். ஸோ இப்போ இங்கேயும் வந்து பார்த்து கொண்டால் நோவாவினுடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளைகளுடைய பெயர்கள், குடும்பம் அப்படியே இதை சொல்லி காட்டப்படுவதை பார்க்கிறோம். ஸோ முதலாவது பார்த்து கொண்டால் அதில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நோவா தம் புதல்வர் சேம், காம், எப்பேத்து அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களோடு பேழைக்குள் நுழைகின்றார் என்பதை காட்டப்படுகிறது. ஸோ இப்போ இது வந்து எதை காட்டுகிறது என்றால், இப்போ புதிய ஒரு மனுக்குலம் ஆரம்பிக்கப்படுவதற்கு இறைவன் தெரிந்து கொண்ட ஆண் மகன்கள், ஆண் பிள்ளைகள் பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் தான் சேம், காம், எப்பேத்து. இவர்களில் இருந்துதான் நோவாவினுடைய அழிவுக்கு பின்பு அடுத்த தலைமுறை வந்து ஆரம்பமாகின்றது. சேம், காம், எப்பேத்து இவர்களிலிருந்து. இந்த 3 பேரும் யாருடைய பிள்ளைகள்? நோவாவினுடைய பிள்ளைகள். இந்த நோவாவினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி நாங்கள் எங்கும் படிக்கவில்லை. அதிலே அதாவது வெள்ளப்பெருக்குக்கு முன்பு அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த 3 பிள்ளைகளும் அவருடைய குடும்பமும் நோவாவின் நிமித்தம் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பது நமக்கு தெரிகிறது. ஸோ அதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், நோவா என்கிற என்பவருடைய நீதியான வாழ்க்கை, இறைவனுக்கு பயந்த வாழ்க்கை அடுத்த தலைமுறையை பாதுகாக்கின்றது என்பதையும் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். அதாவது கடவுளுக்கு பயந்த நோவாவினுடைய அடுத்த தலைமுறையை இறைவன் இப்பொழுது தெரிந்தெடுத்துக் கொள்ளுகின்றார். ஸோ அதுபோல நாங்களும் இறைவனுக்கு உண்மையாகவே கீழ்ப்படிந்து நாம் வாழும் பொழுது இறைவன் எங்களுடைய
தலைமுறையை நினைவு கூறுகிறவராக இருக்கின்றார். அடுத்த இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள், மனைவி புதல்வரின் மனைவியர். சரியோ, இங்கேதான் பெண்கள் இங்கே வருகின்றார்கள். ஸோ அப்போ இறைவன் வந்து தனியே நோவாவினுடைய பிள்ளைகளை மட்டுமல்ல, நோவாவினுடைய பிள்ளைகள் திருமணமானவர்களையும் இறைவன் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார். அதே போல நோவாவினுடைய மனைவியையும் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார். எதற்காக? நாம் சென்ற முறை நிறைய பார்த்தோம். தக்க விலங்குகள், தகாத விலங்குகள், சோடி சோடியாக இறைவன் எடுக்க சொன்னார். எதற்காக? இனப்பெருக்கத்துக்காக. அதுபோல இறைவன் வந்து இங்கே நோவாவினுடைய பிள்ளைகளை மட்டும் அவர் பாதுகாக்கவில்லை. நோவாவினுடைய பிள்ளைகள் வழியாக இனப்பெருக்கம் பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய மனைவிமாரும் தேவை. ஸோ அதனாலே இப்பொழுது அவர்களுடைய மனைவி 3 பிள்ளைகளுடைய மனைவிமாரும் இங்கே வந்து சேர்த்து கொள்ளப்படுகின்றார்கள். ஸோ ஆகவே மீட்பு என்று வரும் பொழுது அது ஒரு தனிப்பட்ட விடயம் அல்ல, அது குடும்பம் சார்ந்த ஒரு விடயம். சரியோ, அதாவது வந்து ஒரு குடும்பம் முழுவதும் பெற்றுக்கொள்வதுதான் மீட்பு. ஸோ அதனாலே ஒரு குடும்பத்திலே ஆணும் பெண்ணும் இறைவனுக்குள் வாழ்வது என்பது இறைவனுடைய ஒரு திட்டமாக இருக்கின்றது. ஸோ அதுக்கு பின்பு அடுத்த இறைவார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள், அன்றே அவர்கள் பேழைக்குள் நுழைந்தார்கள் அப்படின்ட்டு நாம் பார்க்கின்றோம். ஸோ இப்போ வந்து அவர்கள் பேழைக்குள்ளே வருகிறார்கள். நாம் சென்ற முறை கூட பார்த்தோம், நாம் படுகிற பாடுகளுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஸோ அதுபோல நோவா பேழை செய்யும் பொழுது நிறைய பாடுகள் பட்டார். அதனுடைய பலனை இப்பொழுது அவர் அனுபவிக்க ஆரம்பிக்கின்றார். அவர் இப்பொழுது பேழைக்குள் அவர் நுழைகின்றார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. ஸோ இப்போ நுழைவது என்பது கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நோவா பேழைக்குள், அதாவது பேழையை செய்தாலும் பேழையை விட்டு வெளியிலே நிற்காமல் பேழைக்குள் நுழைகின்றார். தாமதிக்காமல் கடவுளுடைய திட்டத்துக்கு அவர் இப்பொழுது கீழ்ப்படிந்து உள்ளே போகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்திலே இறைவன் சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடித்த நோவா இப்பொழுது பேழைக்குள் நுழைகின்ற விடயத்தை நாம் பார்க்கின்றோம். என்றால் இதுக்கு பின்புதான் அவர் வந்து பேழை தப்பித்து அதுக்கு பின்பு கடவுள் எதற்காக இவைகள் எல்லாம் பாதுகாக்க சொன்னாரோ அதை எல்லாம் அவர் நிறைவேற்றுவது இப்பொழுது அவர் வந்து பேழைக்குள் நுழைகின்ற ஒரு சம்பவம் மிக முக்கியமான ஒன்று. ஸோ இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், கடவுளுடைய பாதுகாப்புக்குள் நாங்கள் நுழைய வேண்டியது எங்களுடைய கடமை. சரியோ, நாம் கடவுளை நம்பினாலும் கடவுளுடைய பாதையில் நடந்தாலும் தீமையிலிருந்து நாம் பாதுகாத்து கொள்ளப்படுவதற்காக இறைவனுடைய பாதுகாப்புக்குள் நுழைவது மிக அவசியம். நிச்சயமாக அந்த நாட்களிலே நோவா பேழைக்குள் போகும் பொழுது வேறு எத்தனையோ பேர் பேழைக்குள் நுழைவதற்கு முயற்சி செய்திருக்கலாம். சில நேரத்திலே நோவா கூட இவர்கள் எல்லாம் விட்டுட்டு நான் மட்டும் போகிறேன் என்று கூட எல்லாம் பல நினைத்திருக்கலாம். நாமெல்லாம் அப்படி நினைப்போம், மனிதர்கள் தான். ஸோ அதை போல நோவா கூட நினைத்திருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் இங்கு வந்து இறைவனுடைய பாதுகாப்பு நோவாவினுடைய குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்கப்படுகின்றது. அதே நேரத்திலே நோவா வந்து உள்ளே நுழைய சொல்லும் பொழுது மற்றவர்களை பற்றியோ வேறு விடயங்களை பற்றியோ இப்பொழுது சிந்திக்காமல் இறைவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் உள்ளே நுழைவதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஓகே, ஸோ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற ஆன்மீக பாடம் பார்த்தீர்கள் என்றால், நாம் கடவுளுடைய அழைப்பை தாமதிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேரம் எப்பொழுது வரும் நமக்கு தெரியாது, நாம் தாமதிக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய விசுவாசம் எங்களுடைய குடும்பத்தை, எங்கள் தலைமுறையையும் பாதுகாக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அதே நேரத்திலே கடவுளுடைய பாதுகாப்புக்குள் நுழைவதுதான் உண்மையான பாதுகாப்பு என்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கே நோவா உண்மையாகவே பேழை வழியாக தான் பாதுகாக்கப்படுகின்றது. அதுபோல கடவுளுடைய பாதுகாப்புக்குள் நுழைவது என்பது உண்மையான பாதுகாப்பை நமக்கு காட்டுகின்றது. நாம் இப்பொழுது அடுத்த இறை வார்த்தைக்குள் செல்லலாம். இந்த இறை வார்த்தையை நான் வாசிக்கலாம். தொடக்க நூல் 7ஆம் அதிகாரத்திலே 14 15 வரையுள்ள இறை வார்த்தைகள். அவர்களும் அவளுடன் எல்லா வகை காட்டு விலங்குகளும் கால்நடைகளும் நிலத்தில் ஊர்வன பறவைகள் இறக்கைகள் யாவையும் கேள்வி நோவாவுடன் பேழைக்குள் சென்ற உயிரினங்கள் அவை. கால்நடைகளும் நிலத்தில் ஊர்வனவும் விலங்குகள் காட்டு விலங்குகளும் பறவைகளும் இறக்கை உடையவர்களும். 15வது உயிருள்ள அனைத்து சோடி சோடியாக நோவாவிடம் பேழைக்குள் சென்றன. கேள்வி உயிருள்ளவை எவ்வாறு பேழைக்குள் சென்றன? உயிருள்ள அனைத்தும் சோடி சோடியாக நோவாவிடம் பேழைக்குள் சென்றன. ஓகே, தேங்க்யூ.
ஸோ இப்போ இந்த 2 இறைவார்த்தையும் நாங்கள் சேர்த்து பார்க்க போகிறோம். தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 7, 14, 15. ஸோ அதில் பார்த்துக்கிட்டால் முதலாவது பகுதி அதில் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆம், அவர்களும் அவர்களுடன் எல்லா காட்டு விலங்குகளும், சரியோ, எல்லா காட்டு விலங்குகளும், கால்நடைகளும், நிலத்தில் ஊர்வனவும், பறவைகளும், இறக்கைகளுடைய யாவும், உயிருள்ள அனைத்தும் சோடி சோடியாக அப்படின்னு சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சில விடயங்கள், ஒரு சில விலங்குகள், பறவைகள் அப்படின்னு இதிலே ஒரு சில தனித்தனிப்பட்ட விதத்திலே சொல்லாமல் போனாலும் பொதுவான ஒரு சில பொதுவாக இதில் இந்த ஆசிரியர் ஓகே இதில் விலங்குகள், பறக்கிறவைகள், சாதாரண சின்ன சின்ன விடயங்கள் அந்த அந்த விதத்தை அப்படியே ஒரு விடயமாக எடுத்து காட்டுகின்றார். ஸோ இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், கடவுளுடைய மீட்பு இங்கே பார்த்துக்கின்றால் வெறும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இறைவனுடைய படைப்பு எல்லாவற்றுக்கும் அந்த மீட்பு கிடைக்கின்றது. ஸோ அதனால நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல இறைவனுடைய படைப்பு மிக முக்கியம். நாங்கள் இறைவனுடைய படைப்பிலே இறைவனை காண்கின்றோம். அதே நேரத்தில் இறைவனுடைய படைப்பை பாதுகாப்பதும் எங்களுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. ஸோ இதிலே பார்த்தால் விலங்குகள், பறவைகள், இறக்கைகள் உள்ள உயிரினங்கள் இது எல்லாமே இறைவனுடைய படைப்பை எடுத்து காட்டுகின்றது. அதே நேரத்தில் பார்த்துக்கின்றால் இவைகள் எல்லாம் நோவாவோடு பேழைக்குள் செல்லுகின்றன அப்படின்னு பார்க்கும் பொழுது இறைவனுடைய மீட்பு திட்டம் என்பது ஒரு குறுகிய வட்டம் அல்ல. இது ஒரு பரந்த விடயம். அது ஒரு இறைவன் எல்லாவற்றையும் இணைத்து ஒரு பரவலாக பார்க்கிற ஒரு விடயம்தான் இறைவனுடைய மீட்பு செயல். ஆனால் இன்றைக்கு இந்த மறுமலர்ச்சி காலங்களிலே சில விடயங்கள் மிக குறுகிய கண்ணோட்டமாக பார்க்கப்படுகிறது. அதாவது மீட்பென்றாலே ஒருவர் கோயிலுக்கு போகிறது அதுதான் அதாவது ஒருவர் பைபிள் வச்சிருக்கிறது, இதுதான் ஒரு மீட்பாக நிறைய பேர் இப்போ பார்க்கிறார்கள். அது அல்ல மீட்பென்பது எல்லாம் இணைந்தது தான் மீட்பு. ஸோ அதனாலே இன்றைக்கு அதாவது மறுமலர்ச்சி என்று வரும் பொழுது அதாவது சில நிறைய வேதாகம போதனைகள் இன்றைக்கு வளர்ந்து சில விடயங்கள் பார்த்தீர்கள் என்றால் சரியான இறையியல் அடித்தளம் இல்லாமல் மக்கள் இதுதான் சரி என்று பிடித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அப்படி வரும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ரட்சிப்பு என்றாலே ஒருவர் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டு இயேசுநாதரோடு அப்படியே மட்டும் அவரோடு இருப்பது, அதாவது அவர்கள் தங்களுடைய மன சிந்தனையிலே எது வருதோ அதுதான் சரி அப்படின்னு நினைத்து கொண்டு அவர்கள் மீட்பை ஒரு குறுகிய கண்ணோட்டமாக பார்க்கிறார்கள். ஸோ அந்த அடிப்படையிலே சிலர் சொல்லுவார்கள், கத்தோலிக்கர்கள் நீங்கள் மீட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுவார்கள். கத்தோலிக்க ஆலயங்களிலே சுருவங்கள் இருக்கு, இது பிழை அப்படி என்று சொல்லுவார்கள். நீங்கள் குழந்தை திருமுழுக்கு எடுத்தீர்கள், இது பிழை அப்படி என்று சொல்லுவார்கள். இது போல நிறைய விஷயங்களை ஒரு குறுகிய கண்ணோட்டமாக பார்த்து இதுதான் மீட்பு அப்படின்னு நினைக்கிறார்கள். இல்லை, மீட்பு என்பது ஒரு பரந்த விடயம். இது கடவுளுடைய மீட்பின் திட்டம் என்பது நாம் ஒருவரோடு அன்பாய் வாழுகின்ற, அரவணைத்து வாழுகின்ற, பாதுகாப்பு கொடுத்து வாழுகின்ற ஒரு பெரிய ஒரு செயல். ஸோ அதை தான் நாங்கள் இங்கே இந்த விடயத்திலே பார்க்கிறோம். நோவா வழியாக இறைவன் ஒரு மீட்பை கொண்டு வரும் பொழுது அவருடைய படைப்பு அனைத்தையும் கொண்டு வருகின்றார். ஸோ அடுத்த பகுதி அந்த பகுதியிலே பாருங்கள், அடுத்த வார்த்தை அனைத்தும் எல்லா வகை காட்டு விலங்குகளும் கால்நடைகளும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அப்படின்னு பார்க்கும் பொழுது பறவைகள், அதே நேரத்திலே விலங்குகள் எல்லாமே சேர்ந்து அவைகள் எல்லாம் பார்த்துக்கொண்டால் நோவாவோடு பேழைக்குள் சென்றன அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியோ, ஏற்கனவே நாம் போன முறையும் பார்த்துருக்கின்றோம், நோவாவோடு பேழைக்குள் சென்றன அப்படின்னு சொல்லப்படும் பொழுது இங்கு நோவா ஒரு வழிகாட்டியாக காட்டப்படுகின்றார். ஸோ எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டி கட்டாயமாக தேவை. ஸோ அந்த அடிப்படையிலே இங்கே ஒரு மீட்பு திட்டத்தை கடவுள் நிறைவேற்றுவதற்கு ஒரு வழிகாட்டியை இறைவன் தேர்ந்தெடுக்கிறார், அது நோவா. சரியோ, அதுபோல எங்களுடைய கத்தோலிக்க திரு அவையிலே திருத்தந்தை ஒரு வழிகாட்டியாக திரு அவை எடுத்திருக்கிறது. ஸோ இப்படி ஒரு வழிகாட்டி இருப்பது மிக அவசியம். அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் செயல்பாடுகள் சிறப்பாக நடைபெறுவதற்கு அது ஒரு முறையாக அமைகிறது. அந்த அடிப்படையிலே நோவாவோடு இவைகள் எல்லாம் பேழைக்குள் நுழைகின்றன, அல்லது நோவாவினுடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க இவைகள் எல்லாம் இப்பொழுது பேழைக்குள் வருகின்றன என்பதை கூட நாம் பார்க்கலாம். அதே நேரத்தில் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நோவா இந்த பேழைக்குள் நுழையும் பொழுது அவைகளும் செல்லுகின்றன என்று பார்க்கும் பொழுது இப்போ நோவா ஒரு பெரிய
பொறுப்பை எடுத்துக்கொண்டு இந்த பேழைக்குள் போகின்றார். அவ்வளவு பெரிய உயிரினங்கள் அவ்வளவு பேரையும் சேர்த்து கொண்டு கடவுளுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்து அவைகள் எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்போடு நோவா உள்ளே செல்லுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஸோ அதுபோல எங்களுடைய விசுவாச வாழ்வு கூட ஒரு பெரிய பொறுப்புள்ள வாழ்க்கை. அது ஏனோ தானோன்று வாழ்ந்து முடிக்கின்ற ஒன்று அல்ல. அது ஒரு பெரிய பொறுப்பை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இப்போ ஒரு குடும்பத்தை நமக்கு தந்திருக்கின்றால் அது ஒரு பெரிய பொறுப்பு. அது நாம் அந்த குடும்பத்தை விசுவாசத்திலே பாதுகாத்து வளர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. அந்த குடும்பத்துக்காக செபிக்க வேண்டியது, அந்த குடும்பத்தை நல்ல வழியிலே உருவாக்க வேண்டியது, அவர்களை பாதுகாக்க வேண்டியது, வழிகாட்ட வேண்டியது, ஆலோசனை கொடுக்க வேண்டியது, இப்படி நிறைய ஒரு பெரிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இறைவன் கொடுத்திருக்கின்றார். நாம் அந்த பொறுப்பை நல்ல மனதோடு ஏற்று செய்யும் பொழுது இறைவன் நமக்கு துணையாகவும் இருக்கின்றார். ஸோ இந்த வசனத்திலே பார்த்தீர்கள் என்றால் இதிலே முக்கியமாக எங்களுடைய திருச்சபை இதை பற்றி என்ன சொல்லும் என்றால், அதாவது மனிதனுடைய மீட்பு திட்டம் அப்படி வரும்பொழுது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல மனித வாழ்வின் இறைவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் வாழ்வும் இறைவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே மனிதனுடைய மீட்பு செயலுக்குள் அடங்கி இருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு கட்டாயமாக அவன் வாழ்வதற்கு படைப்பு தேவை, பொருளாதாரம் தேவை, உறவு தேவை, அதே நேரத்திலே அன்பு தேவை, அவனை புரிந்து கொள்கிற இவைகள் எல்லாமே ஒரு மனிதனுக்கு தேவையாகவே இருக்குது. ஸோ அதை தான் இங்கு கூட நாம் பார்க்கின்றோம். இங்கே இந்த பேழைக்குள் இறைவனுடைய படைப்புகள் எல்லாம் போகின்றன என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் தனிமையாக வாழ முடியாது. அவனுக்கு எல்லாம் தேவை. இதனால தான் கடவுள் எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுத்திருக்கின்றார். ஸோ அதனால நாங்களும் அந்த நல்ல எண்ணத்தோடு எல்லாவற்றையும் இறைவன் எங்களுக்கு இது எல்லாவற்றையும் நான் வாழ்வதற்காக கொடுத்திருக்கின்றார் என்ற நல்ல எண்ணத்தோடு புரிந்துணர்வோடு எல்லாவற்றையும் ஏற்று வாழ வேண்டியது மிக மிக அவசியமாகும். ஸோ இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற ஆன்மீக பாடம் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கடவுள் மீட்பிலே மனிதர்களை மட்டுமல்ல படைப்புகளையும் இணைத்து மீட்டு கொள்கின்றார். கடவுளுடைய மீட்பு மனித உயிரோடு கடவுளுடைய படைப்பின் உயிரினங்கள் எல்லாம் இணைந்து பூரணமாக மீட்கப்பட வேண்டியது அவர் கடவுளுடைய திட்டமாக இருக்கின்றது. ஸோ அதே நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு மனிதன் ஒரு குடும்பம், சமூகம் என்று ஒரு சுற்றாடலை இணைத்து வாழக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதையும் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கின்றோம். தொடக்க நூல் 7ஆம் அதிகாரத்திலே 16வது இறை வார்த்தை. இதை வேற யாராவது தேவியக்கா நீங்க வாசிக்கணும்னா வாசிக்கலாம். கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி உள்ளே சென்றவை எல்லாம் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே சென்றன. அதன் பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார். பேழையின் கதவை மூடியவர் யார்? ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார். ஓகே, குட். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு இறை வார்த்தை பகுதி தான். சரி, இதில் முதலாவது பகுதி எவ்வாறு ஆரம்பமாகிறது என்றால், கடவுள் அவருக்கு கட்டளையிட்டபடி அப்படி என்று ஆரம்பமாகின்றது. ஸோ நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், கடவுள் அன்பாகவும் பேசுகிறார், அதே நேரத்திலே கட்டளையும் நமக்கு கொடுக்கின்றார். கட்டளை கடவுள் ஏன் கொடுக்கிறார் என்றால், கட்டாயமாக நாம் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக கொடுக்கின்றார். அதை நாம் செய்யும் பொழுது அதன் வழியாக இறைவன் எங்கள் வாழ்க்கைக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஸோ அந்த அடிப்படையில இறைவன் இங்கே கட்டளையிட்டபடி அப்படி என்றால் இறைவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை செய்வதற்காக இங்கு நோவா பணிக்கப்படுகின்றார். ஸோ அப்போ கடவுள் அவரை கட்டளையிட்டபடி அப்படி என்று வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், இப்ப நடைபெறுகின்ற இந்த மீட்பு திட்டம் பார்த்துக்கொண்டால் மனித திட்டப்படி நடைபெறவில்லை, இது கடவுளுடைய திட்டப்படி நடைபெறுகின்றது. ஸோ அதனாலதான் கடவுள் கட்டளையிட்டபடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பெருவெள்ளம் என்பது மனிதனால் உண்டாக்கப்பட்டதல்ல, இது ஒரு படைப்பு மாற்றத்தினால் வந்ததல்ல, இது கடவுளால் நடந்த ஒரு செயல். ஸோ அதுபோல மீட்பு திட்டம் என்பது கடவுளுடைய திட்டம், செயலே தவிர இது மனிதனுடைய திட்டமும் அல்ல, செயலும் அல்ல. மனிதர்களால் மனிதனை மீட்க முடியாது, இறைவனால் தான் மனிதனை மீட்க முடிந்தது. ஸோ அதனாலே தான் நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணம், உயிர்ப்பை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது அது கடவுளுடைய திட்டமாக செயல்பட்டது, அதன் வழியாக நாங்கள் மீட்கப்பட்டோம். அதுபோல இங்கு கூட இது கடவுளுடைய திட்டமாக இப்பொழுது பெருவெள்ளம் வருகிறதை நாம் பார்க்கின்றோம்.
அப்ப இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் இந்த பகுதி, அதாவது கடவுள் அவருக்கு கட்டளையிட்ட படி அப்படி என்று நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், கடவுள் எங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிவோமாக இருந்தால் அது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அதுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது கடவுள் எங்களுக்கென்று வகுத்த திட்டத்திலிருந்து நாங்கள் மீறி போகின்றோம். ஸோ அதனால தான் இறைவனுடைய வார்த்தையை வாசிப்பதும், இறைவனுடைய வார்த்தையை தியானிப்பதும், இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதும் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்வின் முறைகள் இறை வார்த்தையிலே நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதை நாம் கடைபிடித்து வாழும் பொழுது உண்மையாகவே கடவுளுடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகின்றன. ஸோ அதுக்கு பின்பு அடுத்த இறை வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது என்றால், அதன் பின் ஆண்டவர் அவரை உள்ளே விட்டு கதவை மூடினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு முக்கியமான பகுதி. பாருங்க, இந்த கதவை மூடியது யாரு அப்படின்னு கேட்டால் கடவுள் தான். ஸோ கடவுளே அவரை உள்ளே விட்டு கடவுளே அந்த கதவை மூடினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இறைவன் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் நோவாவினுடைய குடும்பத்தை பாதுகாக்கின்ற முழு பொறுப்பை இறைவன் எடுத்துக்கொள்கின்றார். இறைவனே அந்த கதவை மூடினார் அப்படின்னு பார்க்கிறோம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு செயல். இது மனித அறிவினால் இதை விளங்கி கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு என்றால் தெரியாது சொல்ல. ஏனென்றால் பேழையை செய்தது நோவா தான். நோவாவை வைத்து எல்லாம் செய்கிறார். ஆனால் கதவை மூடும் பொழுது பார்த்தீங்கன்னா கடவுள் மூடினார் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல நான் ஒரு முறை முந்தைய ஒரு போதனை கூட கேட்டிருக்கிறேன். நோவா அது சும்மா கதையா சொன்னது. நோவா பேழைகளே போகும் பொழுது அவருடைய நண்பர்கள், உறவினர்கள் அவர் எல்லாரும் ஓடி வந்து எங்களையும் நீ காப்பாற்று அப்படி என்று, நாங்களும் உள்ளே வரப்போறோம், உள்ள விடு அப்படி என்று கேட்கும் பொழுது நோவா கொஞ்சம் மனம் இறங்கி இருப்பாராம். ஐயோ அவையிலேயும் உள்ள எடுத்துருவோமே அப்படி என்று. ஆனா கடவுள் விடவில்லை. கடவுள் கதவை பூட்டினார். ஸோ அப்போ கடவுள் பூட்டினா ஆறு உள்ளே போகணுமோ அவர்கள் மட்டும்தான் உள்ளே போகலாம் அப்படி என்று அது ஒரு கதை போல சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அது எங்களுக்கு தெரியாது. பட் இதுலேயும் நாங்கள் பார்க்கிறோம் என்றால் கடவுள் கதவை முன்னால் நீங்கள் யோசித்து இப்போ இதில் தான் நாங்கள் அந்த எங்களுடைய அந்த நம்பிக்கையினுடைய பெரிய ஆழம் எங்கே இருக்குது. எங்களுக்கு சில நேரம் தெரியாது. நாங்கள் இப்போ செவிப்போம், நாங்கள் ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறோம், நாங்கள் சில விடயங்களை எல்லாம் கேட்கிறோம். ஆனால் யோசித்து பாருங்கள், எங்களுக்கு தெரியாமலேயே இறைவன் எங்களுக்கு வேண்டியதை செய்கிறார். அது இறைவனால் முடியும். அது இப்ப இந்த கதவை ஆண்டவர் தானே பூட்டினார், நோவா பூட்டவில்லை. நோவா உள்ளே போன உடனே கதவு பூட்டுப்பட்டாயிற்று. ஸோ அதனுடைய அர்த்தம் என்னென்றால் கடவுள் நோவாவுக்கு தெரியாமல் அல்லது நோவாவுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கடவுள் செய்கிறார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் எங்களுக்காக இறைவன் கதவையும் திறக்க முடியும், கதவையும் பூட்ட முடியும். நோவாவுக்கு அதை செய்வார் என்றால் எங்களுக்கும் அதை செய்கிறார். அதனாலே தான் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் என்பது சரியான முக்கியம். இது மனித அறிவினால் விளங்காது. மனித அறிவினால் இதை ஏற்றுக்கொள்ளவும் மறுப்பார்கள் மக்கள். அவர்களுக்கு ஒரு சிரிப்பு போல இருக்கும். விசுவாசத்திலே வளராதவர்களுக்கு இது ஒரு சிரிப்பு போல இருக்கும். ஆனால் விசுவாசத்திலே வளர்ற எங்களுக்கு நன்றாக தெரியும் இதிலே உண்மை இருக்குது. சரியோ, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே நிறைய நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். சில பேர் நீங்கள் சொல்லுகிறீர்கள், நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம், அங்கு எங்களுக்காக எல்லாம் நடைபெற்றிருந்தது, அங்கு எங்களுக்கு வேண்டியவர்கள் அங்கே நின்றார்கள், நாங்கள் இதில் ஒரு பெரிய பிரச்சனை வருமாக்கும் போனோம், ஆனால் அங்கு பார்த்தால் அந்த பிரச்சனை நடக்கவில்லை, நல்லதுதான் நடந்தது அப்படி என்று உங்கள் நிறைய பேர் சொன்னதை நானே கேட்டிருக்கிறேன். ஸோ இது எப்படி நடக்குது இது? அப்போ ஆனால் இதே ஒரு விடயத்தை கடவுளை நம்பாதவர் செய்ய வேண்டுமாக இருந்தால் அவர்கள் அதற்காக எத்தனையோரு பேரோடு கதைக்க வேண்டியிருக்கும், அவதுக்கண்டு இவ்வளோ பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும், நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கும், எத்தனையோ பேரிடத்துல எல்லாம் போய் கெஞ்சி கொண்டு நிற்க வேண்டிய விடயம் எல்லாம் இருக்கும். ஆனால் இறைவனுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நாங்கள் கடவுளை நம்பும் பொழுது ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அங்கு பார்த்துக்கொண்டால் நாம் யாரையுமே வைக்காமலே இறைவன் அங்கு சூழலை சரிப்படுத்தி இருக்கின்றார், மக்களுடைய மனதை மாற்றி விடுகின்றார், எங்களுக்கு நடைபெற வேண்டிய விடயம் கிடைக்கும்படி செய்து விடுகிறார். ஸோ அதெல்லாமே பார்த்துக்கொண்டால் இங்கே கடவுள் எவ்வாறு கதவை மூடினாரோ அதுபோல இறைவன் எங்களுக்காகவும் கதவை மூடுவார், கதவை திறப்பார், பாதை உண்டாக்குவார், எங்களுக்காக ஒரு விடயத்தை உருவாக்கி தருவார். அது அதான் எங்களுடைய ஆழமான ஒரு பெரிய வெற்றியான ஒரு விசுவாசமாக இருக்கிறது. சரி,
இப்ப கதவை மூடினார் என்பது உள்ளே விட்டு கதவை மூடினார் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன் இப்பொழுது அந்த குடும்பத்தை பாதுகாக்கின்ற முழு பொறுப்பை எடுத்து இறைவன் வந்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கின்றார். இப்பொழுது பார்த்தீர்கள் கதவு மூடப்பட்ட உடனே வெள்ளம் வந்து வெளியாலே வந்து கொண்டிருக்கின்றது, தண்ணீர் வெளியாலே வந்து கொண்டிருக்கின்றது. பேழைக்கு வெளியால் வந்து பார்த்தீர்கள் வெள்ளமும் அழிவும் நடந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் உயிர் மரித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது பேழைக்கு உள்ளே பார்த்தீர்கள் என்றால் அங்கு வெள்ளம் இல்லை, அங்கு வந்து ஒரு சமாதானம், அங்கு வந்து ஒரு பாதுகாப்பு, அங்கு வந்து ஒரு வாழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. சரியோ? ஒரு பேழைக்குள்ளே வாழ்வு, கடவுளால் மூடப்பட்ட கதவு மூடப்பட்ட பேழைக்குள்ளே வாழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. வெளியாலே பார்த்துக்கின்றால் அழிவு நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ இது இப்படித்தான் கடவுள் வந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றார். சரியோ? நாங்கள் உண்மையிலேயே குடும்பத்திலே நாங்கள் இறை நம்பிக்கையோடு வாழும் பொழுது எங்கள் குடும்பத்தை இறைவன் பாதுகாத்து கொண்டிருப்பார். ஆனால் சுற்றிலும் எத்தனையோ விதமான துன்பம், வேதனை, அழிவுகள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் எங்களுடைய குடும்பம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு நல்ல சமாதானத்தோடு பாதுகாப்போடு இருந்து கொண்டிருக்கும். வெளியில் நடக்கிற எத்தனையோ தீமைகள் நம்முடைய வீட்டுக்குள்ளே வராது. நம்முடைய வாழ்க்கை குடும்பத்துக்குள்ளே கடவுள் வர விடாமல் நம்முடைய குடும்பம் மிக அமைதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஆனால் வெளியிலே பார்த்துக்கிட்டால் மக்கள் நிறைய துன்பத்துக்குள்ளே, வேதனைக்குள்ளே, கஷ்டத்துக்குள்ளே, மன அலைச்சலுக்குள்ளே இருந்து கொண்டிருப்பார்கள். ஸோ அதுதான் இந்த நோவாவினுடைய இந்த விடயத்திலிருந்து கூட பார்க்கிறோம். பேழைக்குள்ளே ஒரு வாழ்வு, வெளியாலே அழிவு, வெளியாலே அழுகை, குளறல், அழுகுறல். ஆனால் உள்ளுக்கு பார்த்தீர்கள் அவர்கள் மன அமைதியோடு இருக்கின்றார்கள். ஸோ இந்த இந்த அடிப்படையை வச்சு நான் ஏற்கனவே சொன்னது போல, அதாவது வந்து இந்த அழிவு என்பது நமக்கு திருச்சபையில திருமுழுக்கு அடையாளமாக காட்டப்படுகிறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை வைத்து கூட இந்த திருமுழுக்கு ஒருவர் ஏன் திருமுழுக்கு எடுக்கிறார், அல்லது திருமுழுக்கு நாம் எடுத்து கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் ஏன் மாற்றப்படுகின்றோம் என்பதுக்கு இதிலிருந்து கூட சில விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது வந்து நாம் அதாவது திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற்றப்படும் பொழுது இந்த உலகத்தின் தீமை என்கிற அழிவில் இருந்து நாங்கள் கிறிஸ்து என்கிற பேழையினால் பாதுகாக்கப்படுகின்றோம். அந்த அடிப்படையிலே திருமுழுக்கின் வழியாக நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படும் பொழுது உண்மையாக இறைவனுடைய பாதுகாப்புக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் வந்து ஆன்மீக படிப்பினையாக கொடுக்கப்படுவதை நாம் கேட்கலாம். சரி, ஸோ அப்போ இந்த இறை பகுதி நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கொண்டால், கடவுளுடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அதுக்கு நாம் கீழ்ப்படிவோமாக இருந்தால் அந்த இறை வார்த்தை தான் நமக்கு பாதுகாப்பாகவும் வாழ்வாகவும் மாறிவிடும். அந்த இறை வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அந்த வார்த்தையினால் நமக்கு கிடைக்கின்ற வாழ்வையும் பாதுகாப்பையும் நாம் அனுபவிக்காமல் போய்விடுகின்றோம். ரெண்டாவது பார்த்துக்கொண்டால் இறைவன் ஒரு குடும்பமாக பாதுகாக்கின்றார், குடும்பமாக பாதுகாக்க விரும்புகின்றார். இந்த அடிப்படையிலே நிச்சயமாக இறைவன் எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் தன்னுடைய பார்வையை வைத்து கொண்டிருக்கின்றார். மூன்றாவது, கடவுள் நோவாவை உள்ளே விட்டு கதவை பூட்டினார் என்பதிலிருந்து இறைவன் முழு பொறுப்பாளராக, மீட்புக்கு முழு பொறுப்பாளராக இருக்கின்றார். அந்த அடிப்படையில் இறைவன் எங்களுக்கும் அவரே பொறுப்பாளராகவும் பாதுகாப்பு தருகிறவராகவும் இருக்கின்றார். ஸோ இன்றைக்கு நாங்கள் இந்த பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அடுத்த இதிலே வந்து அதுக்கு பின்பு பெருவெள்ளத்துக்கு பின்பு என்ன நடக்கிறது என்பதையும் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, குட். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக மீண்டும் நாங்களும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த வேதாகம பகிர்வின் வழியாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இறை வார்த்தையில் இருந்து நிறைய விடயங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றீர். அதற்காக நாங்களும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த வேதாகம பகிர்விலே உம்முடைய இறை வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆசையை, ஆர்வத்தை எங்களுக்கு கொடுக்கிறீரே, அதற்காக நன்றி கூறுகின்றோம். அதற்காக நீர் குடும்ப சூழலை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். எங்கள் குடும்பத்திலே இதுக்கு எந்த தடையும் இல்லாமல் அவர்களும் இதுக்கு ஒத்துழைப்பு தரும்படி நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் எங்கள் இல்லத்திலே இருந்தே இந்த ஒரு குழு பகிர்வை செய்வதற்கு இந்த இணைய வழியை நீ தந்தீர். அதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் பார்த்தது போல நோவாவை நீர் பேழைக்குள் அழைத்து சென்றீர். பேழை வழியாக நோவாவையும் அவருடைய குடும்பம் முழுவதையும் நீர் பாதுகாத்து கொண்டீர். அதுபோல இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களையும் நீர்
அந்த அழைப்பில் தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களை அழைத்த இறைவன் பேழையை கட்ட வேண்டிய பொறுப்பையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். எங்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பையும் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். அதை செய்வதற்கான ஆற்றலையும் எங்களுக்கு கொடுக்கின்றீர். நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது எங்களை மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும் இறைவனாக இருக்கின்றீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இது இந்த நாளிலே நாங்கள் பார்த்தது போல நோவாவினுடைய பேழையின் கதவை நீர் மூடினீரே, அதுபோல எங்களுடைய வாழ்க்கைக்கும் நீரே எப்பொழுதும் அடைக்கலவும் பாதுகாப்புமாக இருக்கும் ஆண்டவராக இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் வாசல்களை திறக்கிறீர். எங்களுக்காக நீர் பூட்ட வேண்டிய கதவுகளை பூட்டுகிறீர். எங்களுக்காக நீர் ஏற்ற நேரத்திலே செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிக்கும் ஆண்டவராக இருக்கின்றீர். ஆண்டவரே, எங்களை அழிவிலிருந்து நீர் பாதுகாக்கும் இறைவனாக இருக்கின்றீர். அதற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். இதோ இந்த நேரத்திலே இந்த வேதாகம பகிர்விலே இணைந்திருக்கிற அல்லது இந்த வேதாகம பகிர்வை கேட்கப் போகிற எல்லாருக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்தில் இவர்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. ஆண்டவரே, நோவாவின் குடும்பத்தை நீர் எவ்வாறு பேழை வழியாக பாதுகாத்தீரோ அதுபோல் இந்த நேரத்திலே இவர்களையும் இவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீரே பாதுகாத்து கொள்ளும். இவருடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீரே ஆசீர்வதியும். முக்கியமாக இவருடைய பிள்ளைகள் அல்லது திருமணமான பிள்ளைகளுடைய குடும்பம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்தில் ஆசீர்வதிக்கட்டும். நோவாவினுடைய பிள்ளைகளை குடும்பமாக பாதுகாத்த இறைவன் உம்முடைய அரவணைப்புக்குள், உம்முடைய அன்புக்குள் இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையும் நீர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, பேழைக்கு உள்ளே வாழ்வு, பேழைக்கு வெளியிலே அழிவு என்பதை நாம் பார்த்தோமே. அதுபோல இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான சீரழிவுகள், அழிவுகள், பாவத்தின் பெருக்கம், ஆண்டவரே தீமைகள், எத்தனையோ விதமான அசிங்கமான வேதனைக்குரிய விடயமெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் உம்மை நம்பியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நீர் எப்பொழுதும் எல்லா தீமையிலிருந்தும் உம்முடைய அன்பு அரவணைப்புக்குள்ளே உம்முடைய பேழைக்குள்ளே வைத்து நீர் பாதுகாப்பீராக. முக்கியமாக எங்கள் பிள்ளைகள் எல்லோரையும் உம்முடைய அருக்கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் தாமே அவர்கள் எல்லாருக்கும் அடைக்கலமாக இருந்தரலாம். அன்பின் ஆண்டவரே, நம்முடைய அருக்கரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளில் இவர்களுக்கு வேண்டிய நல்ல உடல் சுகத்தையும் மன சமாதானத்தையும் குடும்ப வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தாரும். நோவாவின் பேழைக்குள்ளே வாழ்வு இருந்தது போல இவருடைய குடும்பத்துக்குள்ளே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உண்மையான வாழ்வு இருக்கட்டும். மன அமைதியோடும் மன சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இறை பிரசன்னத்தோடும் வாழும்படி ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்தில் இவர்களை ஆசீர்வதிப்பதாக. யாரெல்லாம் இந்த நேரத்திலே நோயா இருக்கிறார்களோ ஆண்டவருடைய அருக்கரம் இவர்களை தொட்டு குணமாக்கட்டும். முக்கியமாக தேவியக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவர் தாமே அவருடைய கண்களுக்கு நல்ல சுகத்தை தந்தரலும். அதுபோல இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய உடலில் இருக்கிற நோய்களிலிருந்து மனபாரங்களிலிருந்து விடுதலை தாரும். குடும்ப தேவைகள் எல்லாம் சந்தித்தரலும். எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீ தருகிற ஆசீர்வாதத்தை விடுதலையை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமென்.